ஐஸ்வர்யா இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரீங்க? நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் தான். போன டைம் எக்ஸாம் தப்பா கேட்டிருக்க மாதிரி இருக்கு. எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்திருந்தாங்க, அது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுங்களா? ஒரு டைம் வந்து அந்த மாதிரி இண்டிவிஜுவல்னால எனக்கு கொஞ்சம் டைம் பத்தாத மாதிரி டைம் வந்து டீச்சர்ஸும் சரி அவங்க எக்ஸ்ட்ரா டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா போன டைம் விட இந்த டைம் எக்ஸாம் வந்து கொஞ்சம் மாடரேட்டா இருந்த மாதிரி எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரீங்க? சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த எக்ஸாம் எப்படி இருந்தது? எக்ஸாம் மாடரேட்டா இருந்துச்சு. எது ரொம்ப டஃப்பா இருந்த மாதிரி? பிசிக்ஸ் பார்ட்ல ரொம்ப டஃப்பா இருந்தது. போன எக்ஸாம் இந்த எக்ஸாம் ஈஸியா இருந்தது. இந்த தடவை தான் மாடரேட்டா இருக்கு. எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தாங்க. சரி ஓகே, அதுக்கு நல்லா போகுது. இந்த எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரீங்க? இதே நான் எக்ஸாம் எப்படி இருந்தது? ஈஸியா இருந்தா டஃப்பா இருந்தது? மாடரேட்டா இருந்தது. எந்த பயோ ஈஸியா இருந்தது? பிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டம். ஏதோ பயாலஜிலயுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூமெரிக்கலா கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது ஈஸியா அட்டன் பண்ண முடியுதுங்களா? அட்டன் பண்ண முடியல. ஓகே, டஃப்பா தான் இருந்துச்சு. போன எக்ஸாம் விட இந்த எக்ஸாம் எப்படி ஈஸியா இருந்துச்சு? பரவாயில்லைங்கிற மாதிரி டைம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஓகே ஓகே, ஈஸியா இருந்துச்சு டஃப்பா இருந்ததுங்களா? மத்த ரெண்டுமே டஃப்பா இருக்கு. போன எக்ஸாம் விட இந்த எக்ஸாம் உங்களுக்கு வந்து எப்படி இருந்தது? மாடரேட்டா இருந்தது. அந்த கம்பேர் பண்ணும்போது எப்படி இருந்தது? இது லாஸ்ட் டைம் விட இது டஃப்பா இருந்தது. எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்திருந்தாங்க, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுங்களா? பரவாயில்ல. ஓகே, ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. சரண்யா, எங்க இருந்து வரீங்க? நான் வந்து நாமக்கல் ஸ்டேட்ல இருந்தா வரேன். ராசிபுரம்ங்களா? ஓகே. எக்ஸாம் ஈஸியா இருந்ததா டஃப்பா இருந்ததுங்களா? பயாலஜி ஈஸியா இருந்தது. கெமிஸ்ட்ரி வந்துட்டு ஒரு 35 கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஈஸியா இருந்தது. பிசிக்ஸ் வந்துட்டு ஒரு 25 to 30க்குள்ள வந்துட்டு போடுற மாதிரி இருந்தது. டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்ததுனால கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் அதிகமா ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சது. ஓகே ஓகே, டைம் கொடுத்தனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்த மாதிரி. டைம் கொடுத்தா கொஞ்சம் டஃப்பா தான் இருந்திருக்கும். போன எக்ஸாம்க்கு இந்த எக்ஸாம் எப்படி இருக்கு? போன எக்ஸாம்ல எல்லா கொஸ்டினுமே ஈஸியா இருந்தது. அதனால வந்துட்டு பெருசா கட் ஆஃப் வேரி ஆகாத மாதிரி இருக்கும். ஆனா இந்த தடவை வந்துட்டு கண்டிப்பா கட் ஆஃப் வந்துட்டு இதான். பயாலஜி எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ஈஸியா இருந்தது. ஆனா பயாலஜிலயே வந்துட்டு ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்துட்டு நியூமெரிக்கலா பிசிக்ஸ் கொஸ்டின் மாதிரி நியூமெரிக்கலா கேட்டிருந்தாங்க. ஆனா ஃபார்முலா வச்சு போட்டா கரெக்டா ஆன்சர் வந்தது. போன எக்ஸாம் விட இந்த எக்ஸாம் கொஞ்சம் டஃப்பா இருந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. செக்ஷன் எங்க இருந்து வரீங்க? திருச்செங்கோடு தானா? ஓகே, எக்ஸாம் எப்படி இருந்தது? ஈஸியா இருந்ததா டஃப்பா இருந்தது? பயாலஜி ஈஸியா எது டஃப்பா? கெமிஸ்ட்ரி டஃப்பா இருந்துச்சு. கொஞ்சம் ட்ரை பண்ணா பிசிக்ஸ் கொஞ்சம் டஃப்பா இருந்தது. போன எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது இது ஈஸியா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். எங்க இருந்து வந்துட்டீங்களா? எக்ஸாம் எப்படி இருந்தது? போன எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருந்தது? பரவாயில்ல. என்ன பாகம் வந்து உங்களுக்கு டஃப்பா இருந்தது? கெமிஸ்ட்ரி ரொம்ப டஃப்பா இருந்த மாதிரி. டைமிங்ல எக்ஸ்ட்ரா கொடுத்திருந்தாங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கா? சரி ஓகே, ஆல் தி பெஸ்ட்.